முறையாக சம்பளம் வழங்கப்படாததாக கூறி நெல்லை மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் 2 நாட்களில் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்துள்ளனர். நெல்லை மாநகராட்சியில் தினக்கூலியாக பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள், அம்மா உணவக ஊழியர்கள், 65 பள்ளிக்கூடங்களில் பணி செய்யும் தூய்மை பணியாளர்கள் என மொத்தம் 800 தினக்கூலி தொழிலாளர்களுக்கு மாத சம்பளத்தை 5ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாநகராட்சி அலுவலகத்தின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் மேயர் ராமகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் 24ஆம் தேதிக்குள் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டுவிடும் என்றும் அதே தினத்திற்குள் அவர்களது PF கணக்கிலும் பணம் செலுத்தப்பட்டுவிடும் என்று உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கலைந்து சென்றனர். இன்றைக்கு திருநெல்வேலி மாநகராட்சியில் பணி செய்யக்கூடிய தினக்கூலி தொழிலாளிகளான துப்புரவு பணியாளர்கள், பள்ளிக்கூடங்களில் வேலை செய்கிற ஹவுஸ் கீப்பிங் பணியாளர்கள், அம்மா உணவகத்தில் வேலை செய்யக்கூடிய அம்மா உணவக ஊழியர்கள் என்று தினக்கூலி தொழிலாளிகள் இங்கே மாநகராட்சியில் முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த மாநகராட்சி இங்கே இப்போ வேலை செய்கிற தினக்கூலி தொழிலாளிகளுக்கு 2 மாதங்கள் 3 மாதங்களாக சம்பளமே போடாமல் தொழிலாளிகளை வஞ்சிக்கிற நிலைமையை தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மாதம் சம்பளத்தையும் அந்தந்த மாதத்தில் 5ஆம் தேதிக்குள்ள போட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் இவர்கள் மாநகராட்சி அதிகாரிகள், இந்த மாநகராட்சி அதன் மீது எந்த விதமான உருப்படியான நடவடிக்கையும் எடுப்பது கிடையாது. அது மட்டுமல்ல, தொழிலாளிகளிடம் மாதம் பிடித்தம் செய்யக்கூடிய திராவிட ஃபண்டு பணம் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாயை 2 ஆண்டு காலமாக PF அலுவலகத்தை செலுத்தாமல் இந்த மாநகராட்சி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது.